18ஆம் நூற்றாண்டு சிவகங்கை சமஸ்தானம். இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெண் குழந்தை. அவள் பிறக்கும்போதே வரலாறு அவளை தேர்ந்தெடுத்திருந்தது. அவள்தான் வேலுநாச்சியார். சாதாரண பொம்மைகளுடன் விளையாடிய குழந்தை அல்ல அவள். வாள், குதிரை, அம்பு, போர்க்கலைகளோடு வளர்ந்தவள். பல மொழிகள், அரசியல் அறிவு. அவளுக்குள் ஒரு அரசி மட்டுமல்ல, ஒரு வீராங்கனை உருவாகிக் கொண்டிருந்தாள். வேலுநாச்சியார். சிவகங்கை மன்னன் முத்துவடுகமாதப் பெருமாள் அவர்களை மணந்தார். அவர்களின் ஆட்சி மக்கள் நேசித்த ஆட்சி. ஆனால் அந்த அமைதியை ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாபும் சிதைக்க நினைத்தனர். போர்க்களம் தீப்பிடித்தது. துப்பாக்கியோசை, புகைமூட்டம். அந்த போரில் வேலுநாச்சியாரின் கணவர் வீரமரணமடைந்தார். அந்த நாளில் ஒரு ராணி விதவையாய் மாறவில்லை, ஒரு சிங்கம் விழித்தெழுந்தது. இந்த மண் என் தேசம். இதை மீட்காமல் நான் ஓயமாட்டேன். அவள் தஞ்சம் புகுந்தது மைசூர் அரசன் ஹைதர் அலி அவர்களிடம். அங்கே படை திரட்டினாள். போர் யுத்த திட்டங்களை வகுத்தாள். உலக வரலாற்றில் முதல் முறையாக பெண்களால் உருவான தற்கொலைப் படை, உடையாள் படை உருவானது. அந்த படையின் வீராங்கனை குயிலி. ஆங்கிலேயர்களின் ஆயுத களஞ்சியத்தில் தீ வைத்தாள். தன் உயிரை தியாகம் செய்து தேசத்திற்கு உயிர் கொடுத்தாள். 1780ஆம் ஆண்டு வேலுநாச்சியார் போர்க்களத்தில் இறங்கினாள். ஆங்கிலேயர்களின் கோட்டைகள் இடிந்தன. எதிரிகள் ஓடினார்கள். சிவகங்கை மீட்கப்பட்டது. ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் இந்திய அரசி என்ற பெருமையை வேலுநாச்சியார் பெற்றார். அவள் மீண்டும் அரியணை ஏறினாள். ஆனால் அவள் வெறும் ராணி அல்ல. அவள் பெண்களின் தைரியத்தின் தீப்பொறி. சுதந்திரத்தின் முதல் முழக்கம். அடக்குமுறைக்கு எதிரான புரட்சி. இன்றும் தமிழ் மண்ணில் ஒரு பெண் தைரியமாக நிமிர்ந்து நிற்கிறாள் என்றால் அந்த தைரியத்தின் பெயர் வேலுநாச்சியார்.